ஐ எம் நாட் தட் பர்சன். புலம்புறேன்ல. இட்ஸ் ஓகே. விடுங்க, எனக்கு தெரில என்னத்த சொல்றதுன்னு. forgive and forget நம்ம ஈஸியா சொல்றோம். forgive ஈஸி, forget கஷ்டங்க. எனக்கு என்னங்க குறைச்சல்? நான் அவ்வளோ ஒரு கொடூரக்காரியாங்க. ஒருவேளை என்கிட்ட தான் பிரச்சனையா? if Banu is doing anything wrong to push away the people she loves, that's so fucking rude. அந்த ஒரு கேவலமான விஷயம். Sam. Oh, you're so cute. That message is... Thank you. Okay. Yeah, that's very rude because நான் திருப்பி அது கிடையாது தப்பு. அது நான் பண்ண மாட்டேன். அது கொஞ்சம் கஷ்டமா நான் பண்ணலாம், ஒரு ரூடா இருக்கும். ஆனா அது ஏன் அப்படி இருக்குன்னா, ஒரு டெம்பரரி ஹாப்பினஸ்க்கு இல்லாம ஒரு பெர்மனன்ட் ஹாப்பி லைஃபுக்காக மட்டும் தான். அது ஏன் புரிஞ்சுக்க மாட்டாங்க என்னோட பீப்புள்ஸ், ஃப்ரெண்ட்ஸா இருக்கட்டும், whoever. இந்த லைவ்ல நான் நிறைய இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்கேன்னு நினைக்கிறேன். லைக் நாலேஜ் கொஞ்சம் சென்சிபிளா பேசுறதுனால ஐ ஃபீல் லைக் போஸ்டிங் திஸ் லைவ் ஆன்லைன் ப்ரோ. தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ. இல்லை, எல்லாருக்கும் இருக்குல்ல, நீங்க எல்லாரும் ஒரு கஷ்டத்துல இருக்கீங்க தானே, எனக்கு புரியுது. நான் கஷ்ட டேஸ்லலாம் எல்லாரும் என்னை பார்த்து எக்ஸாஸ்ட் ஆயிட்டாங்க. லைக் இவ திருந்த மாட்டா, இவ ஒரு லூசு, என்ன லூசு நானே நினைச்சேன், நான் ஒரு லூசு தானே. அதனால எனக்கு இப்போ இன்ஸ்டாகிராம்ல யாராவது டிஎம் பண்ணி அக்கா உங்ககிட்ட பேசணும்னு நான் எத்தனை பேர்கிட்ட நான் 12 மணிக்கெல்லாம் உட்காந்து பேசியிருக்கேன் தெரியுமா. எனக்கு ஒரு சந்தோஷம் இருக்குங்க. ஒருத்தவங்க கஷ்டத்துல இருக்கும்போது அவங்க என்கிட்ட, நான் அவங்களுக்காக இருக்கிறது எனக்கு எவ்வளோ ஒரு ஹாப்பினஸ் கொடுக்குது தெரியுமா. நான் அப்படிதான் என்னை ஹீல் பண்ணிட்டு இருக்கேன். என்னால் அவ்வளோதான் முடியுது. பிகாஸ் நம்மளுக்கு பிடிச்சவங்க நம்ம கூட அந்த டைம் இருந்திருக்கலாம்னு நம்மளுக்கு தோணும். பட் அது எல்லாருக்கும் அமையாது. அண்ட் someone like Bhanumati, who's born on 3rd of April 2004, 9:30 a.m. in the morning, Saturday, never deserves to be loved. She's so unlucky in that. லவ்னா என்னங்க? செக்ஸ், ரிலேஷன்ஷிப், மேரேஜா? அது கிடையாது. பாசம், அன்பு, சப்போர்ட், அது யார் வேணா கொடுக்கலாம். பட் நம்ம ஒருத்தவங்களை சூஸ் பண்ணுவோம்ல, அவங்க நம்மளவும் சூஸ் பண்ணுவாங்க. அப்புறம் அவங்க இல்லைன்னா கஷ்டம் இல்லை. பட் சத்தியமா God will always bless them because I am always wishing the best for them. நான் டக்குன்னு கோவத்துல திட்டி விட்டுருவேன், என்ன வேணா பண்ணுவேன். ஆனா அதெல்லாம் லவ், பாசத்துல தான். நான் ஒரு மென்டல். அதை பார்த்து என்ன ரீமாஸ்ன்னு சொல்லுவீங்க. ஆனா இல்ல, அது எனக்கு உள்ள அவ்வளோ வலி. நான் ரொம்ப ட்ரை பண்ணி ஒரு 10,000 வாட்டி, நான் 10,000 ஸ்டெப்ஸுக்கு மேலே ஏறி நான் மயக்கம் போட்டு விழுற டைம்ல எனக்கு ப்ரெஷர் ஏறிடும். அந்த மாதிரி இருக்கும். அப்பதான் நான் ரியாக்ட் பண்ணுவேன். நான் சும்மா ஒரு 2 வார்த்தை பேசிட்டு கிவ் அப் ஆகிற பொண்ணு கிடையாது. Yeah, it's hard sometimes. Life is hard. It's not a speech. Someone loves my speech. It's not a speech. It's something I don't know. And எல்லாருக்கும் இந்த கஷ்டம் இருக்குல்ல, எல்லாருக்கும் இருக்கு. இது எப்படி சொல்ல முடியும் தெரியல நிறைய பேருக்கு. உங்க எல்லாருக்கும் இந்த மாதிரி ஒரு கஷ்டம் இருக்கு. Everyone's going through something. I'm not crying. I am just letting it out. It's okay guys. நம்மளும் கஷ்டப்படுத்தி இருப்போம் நிறைய பேரை, தெரிஞ்சோ தெரியாமலையோ. எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு நம்ம ரியலைஸ் பண்ணிட்டு எல்லாரையும் ஹாப்பியா வச்சுக்கலாம். அவ்வளவுதான். விடுங்க, பாத்துக்கலாம், நான் இருக்கேன். தேங்க்ஸ். தேங்க்யூ. நாங்க இருக்கோம்க்கா. ஐயோ, நானும் இருப்பேன் நிறைய பேருக்கு.
for the people who are just crying in corners. நீ தப்பு பண்ணியிருந்தாலும் நான் இருப்பேன். நீ ரியலைஸ் பண்ணா போதும். நீ மனுஷனா ஆயிட்ட. நீ மனுஷனை விட பெரிய ஆள். Humanity is very important. Hi. Hi. என்னோட கதையை மூவி எடுப்பீங்களா? ஐயோ, அவ்வளோ சீன்லாம் இல்லைங்க. ஒரு லூசு பொண்ணுனா. எஸ், நீங்களும் ஸ்ட்ராங்கா இருங்க. ஆல் ஆஃப் யூ ஸ்ட்ராங்கா இருக்க தள்ளப்பட்டாலும் நம்ம யோசிக்கிறோம்ல நம்ம பண்ணலாம் ஏதானு. பெரிய விஷயம். அந்த மாதிரி ஒரு பொண்ணு நான் 2025, 24, 23, 22, 21 இல்லை, அதுக்கு முன்னாடி இருந்தேன். இப்பெல்லாம் யார் திட்டினாலும் சொரணா வர மாட்டேங்குது. யார் என்ன சொன்னாலும் வலிக்கவே மாட்டேங்குது. become that person in 21. அதான் கஷ்டமா இருக்கு. So cute you guys are. I know, right? என்ன எவ்வளோ இருக்குல்ல. Yeah, I know. கைஸ், நான் ஒரு மூவி பண்ணியிருக்கேன். நீங்கெல்லாம் போய் கண்டிப்பா பார்க்கணும். இந்த மாசம் ரிலீஸ் ஆக போகுது. நான் ரொம்ப கஷ்டத்துல பண்ண ஒரு படம். நான் எப்படி இருப்பேன்னு கூட எனக்கு தெரியல. என்ன ஆடெல்லாம் வச்சிருக்காங்க. சத்தியமா நான் அந்த படத்தை பார்க்கறதுக்கு தான் நான் இவ்வளவு தூரம் உயிரோடயே இருக்கேன். ஏன்னா அந்த அளவுக்கு நான் அந்த படத்தை பண்ணும் போது நான் அவ்வளோ ஒரு கஷ்டத்துல பண்ணேன். ஸோ நான் வெயிட் பண்றேன், என் மூஞ்சி எப்படி இருக்கு, நான் பார்க்க நல்லா இருக்கேனா, என்ன ரெக்கக்னைஸ் பண்ணுவாங்களா, நம்மளுக்கெல்லாம் கிடைக்குமா, நம்ம வளருவோமா, ஒரு 10 பேரை பார்த்துப்போமா, நம்மள பார்த்து நிறைய பேர் கத்துப்பாங்களா. I want to be this inspiring girl, and I also want to learn so many things from people. I take things from people. அப்படி எடுத்து தான் நான் இவ்வளவு தூரம் இங்க நிக்கிறேன். இல்லைன்னா எவ்வளவு கஷ்டம் தெரியுமா. I don't blame anyone for my tears at all. It's just that time is very hard. So யாரையும் blame பண்ண மாட்டேனா. கொஞ்சம் ஹாப்பினஸ் அப்பப்போ வந்துட்டு போதா. ஸோ அந்த அப்பப்போ வந்துட்டு போகும்போது எனக்கு கஷ்டமா இருக்கு. ஏன் ஒரு 10 நாள் ஸ்ட்ரெயிட்டா சந்தோஷமா இருக்க முடியாதா அப்படின்ட்டு. வாரத்தை ஒரு 3 நாள் ஆச்சு நான் எப்படியாச்சும் அழுதுடுறேன் தெரியுமா. கடுப்புங்க. Love you all too. நான் அழல. நம்ம அழுதா நம்ம வீக் கிடையாது கைஸ். நான் அப்படி நினைச்சிருக்கேன் தெரியுமா. ஃபர்ஸ்ட் நான் அழுதது வந்துட்டு என் அழுகைய ரொம்ப என்னை ஃபோர்ஸ் பண்ணி நான் காமிச்சது என் எக்ஸ் பாய் ஃப்ரெண்ட் பிரின்ஸ் கிட்ட. ஹி யூஸ் டு பி லைக், இதுல என்ன இருக்கு, அழு, ஏன் முன்னாடி அழுறதுக்கு உனக்கு என்ன. ஒரு வாட்டி அதை நான் பண்ணிட்டேன். அதுல இருந்து நான் அது பழகிடுச்சு. அது வெளில வந்தோடனே அப்பா நிம்மதியா இருக்குடா. நம்ம ஒருத்தவங்க முன்னாடி அழுறதுனால நம்ம வீக் கிடையாது. ஆக்சுவலி நான் அதுல ஒன்றும் இல்லை, தப்பு கிடையாது. நம்ம ஹாப்பி ஹார்மோன்ஸ் சீக்கிரம் வெளில வந்துடும். ஸோ கவலைப்படாதீங்க. முருகர் இருக்காரு. நான் இப்போ என்ன ரொம்ப டிவோஷனலா கனெக்ட் பண்றேன். நான் எங்க அப்பா கிட்ட மட்டும் தான் ப்ரே பண்ணுவேன். ஆனா இப்போலாம் எனக்கெல்லாம் கடவுள் நம்பிக்கை இல்லாத டைம்ல இப்போ ஆனா முருகர் கோயில் போயிட்டு நான் உட்காந்து அழுவேன். எனக்கு கஷ்டமா இருந்ததுன்னா சத்தியமா அன்னைக்கு நாள் ரொம்ப கேவலமா போகும். ஏன்னா எனக்கு நிறைய உண்மை தெரிய வரும், நிறைய பிட்ரேல்லாம் பாத்துருவேன் முருகர் கோயில் போயிட்டு வந்தா. ஸோ ஒரு பயத்தோடய போறேன் இப்பெல்லாம். அதுக்கு அடுத்த நாளும் அழுவேன், அதுக்கு 2 நாள் கழிச்சும் அழுவேன். ஆனா அதுக்கப்புறம் நான் ஷைனா இருப்பேன், லைக் நல்லா இருப்பேன், கரெக்டா இருப்பேன்.
ஸோ கடவுள் காமிச்சிருவாரு, ஏன் தப்பையும் காமிச்சிருவாரு. நானும் ட்ரை பண்ணி எனக்கு கரெக்ட் பண்ணிப்பேன். Yeah. No, I'm not specifically crying because I have a problem. I'm just generalizing my statements. இப்போ இது யார பத்தியும் கிடையாது. This is something normal நான் ஃபீல் பண்ணி சொல்றது, அவ்வளவுதான். ஓகேவா? I am mentioning that very hard. It's not because of anybody. யா, சாப்பிட்டீங்களா எல்லாரும்? எப்படி, என்ன கதை? 6:12 ஆனா வெளிச்சமா இருக்குல்ல. முருகர் என் ஃபீல்ட்ல நிறையவே வராரு. அவர் கொடுக்குற மோட்டிவேஷன்ல தான் போது நாட்கள். Yeah. Smile. Smile. இருட்டிருச்சு. ஹாப்பி ராஜ். ஹாப்பி ராஜ், ஹாப்பி ராஜ். ப்ளீஸ் கைஸ், கண்டிப்பா போய் பாருங்க. எனக்கு தெரியல நான் எவ்வளோ வருவேன்லாம் எனக்கு தெரியல. பட் நான் ரொம்ப கஷ்டத்துல பண்ண ஃபர்ஸ்ட் படம். ஸோ பாப்போம். ஆல் ஆஃப் அஸ் ஷுட் க்ரோ நம்மளுக்கு பிடிச்ச வேஸ்ல. நான் காட் கிட்ட ப்ரே பண்றேன், the world should get in peace for some, at least for a week. எல்லாரும் இல்ல, அவ்வளோ வெறுப்பெல்லாம் டக்குன்னு ஓடி போயிருதுங்க லைஃப்லாம் பார்க்கும் போது. சரி, ஓகே, பாய் கைஸ். பார்த்துருங்க, உங்க ஹெல்த்தை பார்த்துக்கோங்க. அப்புறம் மென்டல் ஹெல்த் இஸ் ஸோ 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 வெரி இம்பார்ட்டண்ட். அதை பார்த்துக்கோங்க. எனக்கு என்ன பேசுறதுனே தெரியல. சாப்பிடுங்க, பிடிச்சதை சாப்பிடுங்க. அது ஒண்ணுதான் சந்தோஷம் கொடுக்கும். அது கூட நான் பண்ண மாட்டேன் என் உடம்புக்காக. அதான் அவ்வளோ ஸ்ட்ரெஸ் போல. காண்டு. சரி, ஓகே, bye babies, love you all. எனக்கு வைக்கவே தோணல. எல்லாருக்கும் கஷ்டம் இருக்கு, நான் மட்டும் கஷ்டத்துல இல்லைன்னு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஸோ பேசுங்க, ஓப்பனா பேசுங்க எல்லார்கிட்டயும். ஒண்ணுமே இல்லைங்க லைஃப்ல, ஒண்ணுமே கிடையாது. டோன்ட் வரி, ஓகேவா? எல்லாம் ஹாப்பியா இருங்க, பார்த்துக்கலாம். யார் யார் கையெல்லாம் யார் யாரோ நம்ம நினைக்கிறோம் டக்குன்னு வருவாங்க போவாங்க. டக்குன்னு யாரா வந்து நம்மளுக்கு பிடிச்சி தூக்குவாங்க, பார்த்துக்கலாம். பாய் கைஸ், பாய் பாய். எல்லாரும் நல்லா ஹாப்பியா இருங்க, ஓகே?